என்கின்ற எண்ணத்தினாலும் தான் அவர் இன்றைக்கு அப்படி நடந்து கொண்டார். 59 பக்கத்திற்கு ஆளுநர் உரை தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சியின் சாதனைகளை முழுவதுமாக விவரிக்கின்ற வகையில் இருக்கிறது. அதை படிப்பதற்கு தயங்கிக் கொண்டுதான் இன்றைக்கு இந்த நாடகத்தை நடத்தியிருக்கின்றார். கடந்த முறை தமிழ்நாட்டின் தலைவர்களுடைய பெயரை சொல்லாமல் மறைத்தவர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுநர் உரையை புறக்கணித்து சென்றிருக்கின்றார். அதற்கு அவர் சொல்லியிருக்கின்ற காரணம், தேசிய கீதம் பாடப்படவில்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏதோ தேசபக்திக்கு ஒட்டுமொத்த குத்தகை அவர்தான் என்பது போல அவர் பேசுகிறார். தேசபக்தியில் தமிழ்நாட்டு மக்களை மிஞ்சி அவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இந்த தேசத்திற்காக தன்னூரை அர்ப்பணித்த தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பலரும் தோன்றி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். என்ன சொல்லப்போனால், இவருக்கு முன்பாக இருந்த ஆளுநர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த போராட்டத்தின் காரணமாக தியாகி என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கானவர்களே ஆளுநர்களாக இருந்திருக்கிறார்கள். என்ன சொல்லப்போனால், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இந்த கூற்றை முன்வைக்கவில்லை. ஏதோ இவருக்கு மட்டும்தான் தேசபக்தி பீரிட்டு வந்தது போல தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என்று சொல்கிறார். இதுவரை எத்தனை ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள், இதுவரை எத்தனை முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாம் இந்த எண்ணம் கிடையாதா? என்ன சொல்ல போனால், இவருக்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் அவர்களும் பாஜகவும் எவ்வளவு அந்யோன்யமானவர்கள், அன்பானவர்கள். ஆனால் அவர்களும் தமிழ்தாய் வாழ்த்தை முதன்மையாக பாடிவிட்டுதான் அவை முடிகின்ற பொழுது தேசிய கீதத்தை பாடுவது இயல்பாக இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கும் தமிழ்தாய் வாழ்த்து துவங்கி ஆளுநர் உரையை தமிழிலே மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்கள் வாசித்த பிறகு இறுதியாக தேசிய கீதம் பாடப்பட்டு அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்பட அனைவரும் எழுந்து நின்று முறையாக மரியாதையாக அதற்கான மரியாதையை செலுத்திதான் தேசிய கீதமும் இன்றைக்கு பாடப்பட்டிருக்கிறது. எனவே தேசிய கீதத்திற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது. தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது. எனவே இந்த தவறான வாதத்தை வைத்து ஒரு நாடகத்தை நடத்துவதற்கு முன்வந்த ஆளுநரை இதற்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே அவருடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களால் அவர் புறந்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு விஷயங்களில் அவர் தான் ஒரு நியமிக்கப்பட்ட ஆளுநர் என்பதை மறந்து ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட தான் பெரியவர் என்கின்ற ஒரு சிந்தனையில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாகவே ஆளுநர் ரவியே வெளியேறு என்கின்ற ஒரு சூழலை அவர், அந்த ஒரு கோஷம் எழுகின்ற நிலையை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அவர் இன்றைக்கு இந்த அவையை அவமதித்ததை முன்னிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேசபக்தியில் இவர்களுக்கெல்லாம் ஒன்று குறைந்தவர்கள் கிடையாது. எங்கள் முதல்வருக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ பாடம் நடத்துகின்ற தகுதி இவருக்கு கிடையாது. சீன போர் துவங்கி சமீபத்தில் நடந்த கார்கில் போர் வரை திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையில் அதற்கான நிதி வழங்கியதாக இருந்தாலும், அரசின் சார்பாக வழங்கியதாக இருந்தாலும், மற்ற மாநிலங்களை விட விஞ்சுகின்ற அளவிற்கு தான் தன்னுடைய பங்கை ஆற்றி வந்திருக்கின்றது. இன்றைய ஆளுநர் உரை முடிவில் கூட வாழ்க பாரத நாடு என்றுதான் முடித்திருக்கின்றோம். எனவே தேச ஒற்றுமையிலோ தேசபக்தியிலோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடம் நடத்துகிறேன் என்ற தோரணையில் இந்த அரசினுடைய சாதனைகளை மறைப்பதற்கான நடவடிக்கையிலோ அல்லது தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற விதத்திலோ அவர் நடந்து கொண்டது சரியல்ல. இந்த அவருடைய ஒரே நோக்கம் தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகளை எடுத்துக் கூறக்கூடாது என்பதுதான். என்ன சொல்ல போனா, தேசிய கீதத்தை அவமதித்ததே இந்த ஆளுநர் ரவிதான். தேசிய கீதம் பாடுகின்ற வரை இருக்காமல் உடனடியாக அவர் வெளிநடப்பு செய்கிறார். கடந்த ஆண்டும் இதே சூழல்தான். ஆளுநர் உரையிலே பல்வேறு திருத்தங்களை செய்து அந்த அறிக்கையை வாசித்தார். அதற்கு பிறகு தேசிய கீதம் பாடுகின்ற அளவிற்கு கூட காத்திருக்காமல் தேசிய கீதத்தை புறக்கணித்து கடந்த முறையும் வெளிநடப்பு செய்தார். எனவே 2 முறை அவர்தான் தேசிய கீதத்தை புறக்கணித்து
வெளிநடப்பு செய்திருக்கிறார். எனவே அதற்காக அவர்தான் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்குமா சார்? தேசிய மட்டுமே காரணமாக வேறு ஏதாவது உள்நோக்கம்? வேறு உள்நோக்கம்னா அவருடைய நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக தவறான ஒரு நடவடிக்கை என்பது நாடு அறியும், நாட்டு மக்கள் அறிவார்கள். அதையெல்லாம் மறைக்கின்ற விதமாகத்தான் அங்கே இருந்து உரையாற்றுவதற்கு அவர் விரும்பாமல் தான் வெளியேறி இருக்கிறார். அவர் பதவி காலம் முடிஞ்ச பிறகு இந்த தொடர்ச்சியா நீட்டிக்கிட்டு இருக்கிறார். அது அவரே அவமானப்படணும். இந்த பதவி காலம் அவருக்கு நீட்டிப்பு வழங்கப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனா ஒரு பாமர மொழியில சொன்னா அந்த பதவியில் நீடிப்பதற்கு ஒன்றிய அரசோ பிரதமரோ குடியரசுத் தலைவரோ தக்க செய்தியை கூறாமல் இந்த பதவியில் அவர் ஒட்டி கொண்டிருக்கின்ற ஒருவர் அதை அவமானமாக கருதி உடனடியாக வெளியேறுவதுதான் அவருக்கு அழகு. அவர் படித்த IPS அழகு. அவரே விட்டு ராஜினாமா பண்ணி போகணும்னு எதிர்பார்க்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா இவர் வெளியில போகணும்னு நினைச்சுதான் ஒன்றிய அரசு இருக்குது போல, ஒன்றிய அரசை ஆளுகின்ற பாஜக இருக்குது போல. ஆனால் அதை அவர் அதை எதிர்கொள்ளாமல் இந்த பதவியிலே ஒட்டிக்கொண்டு காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசு விரும்புவதனாலதான் அங்க தொடர்றாரா சார்? ஒன்றிய அரசுல பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இவருக்கு ஒரு ஆதரவு இருக்கலாம், இவருக்கு எதிரும் இருக்கலாம். ஆனால் இவருக்கான பதவி நீட்டிப்பு வழங்கவில்லை என்பதுதான் முக்கிய செய்தி. நன்றி.